நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். எனக்கு நல்லா தெரியும், ஒரு மகாராஜாவா இருந்துகிட்டு ராஜ தர்பாரை விட்டு அரச கடமைகளையும் விட்டு போறது சரியில்லை. இருந்தாலும் மகாராணி திருமலம்பாவோட பேச்ச நான் அதாவது என்ன சொல்ல வந்தேன்னா, மகாராணி திருமலம்பாவோட அம்மா இருக்காங்களே, அவங்களுக்கு உடல் நலம் சரியில்லை. அதனால எனக்கு தெரிஞ்சு நான் அவங்கள போய் சந்திக்கிறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அவங்க கூட நான் இருக்கணும். அதனால அங்க போகணும்னு முடிவெடுத்துட்டேன். என்ன சொல்றேன்னு புரியுதுல மந்திரி? ஆமா புரியுது மகாராஜா. உங்க மாமியாருக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்க கண்டிப்பா போய் தானே ஆகணும். மகாராஜா, நீங்க தாராளமா போயிட்டு வாங்க. இங்க இருக்கிற பணிகளை நாங்க பாத்துக்கிறோம். மகாராஜா, நீங்க போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்க இங்க இல்லாத நேரத்துல மகாராஜாவோட அதிகாரத்தை யாருக்கு கொடுக்க போறீங்க? அதாவது உங்களோட கௌரவமான பதவியை யார் பாத்துக்க போறாங்க? நாங்க எல்லாரும் யாரோட உத்தரவுப்படி நடக்கிறது? என்ன மந்திரியாரே இப்படி கேட்டுட்டீங்க? நீங்க தான் இருக்கீங்கல்ல விஜயநகரத்திலேயே, நம்ம அரசவையிலேயே எல்லார விடவும் மூத்தவர், எல்லார விடவும் விசுவாசமானவர், எல்லார விடவும் அனுபவசாலி நீங்க தானே. நம்ம ராஜ்யத்தோட காரியங்களை பத்தி உங்களை விட வேற யாருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதனால நான் இல்லாத போது நம்ம ராஜ்யத்தை நீங்களே வழி நடத்துங்க. நானா? என்ன சொல்றீங்க மகாராஜா? பண்டிதர் ராமகிருஷ்ணன் இருக்கும் போது என்னால எப்படி சமாளிக்க முடியும்? மகாராஜா, உங்க பதவியில இருக்க போறவங்க நம்ம அரண்மனைக்கு வர்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்ற திறமசாலியா இருக்கணும். அதுவும் நேர்மை தவறாம இருக்கணும். எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த கடமையை பண்டிதர் ராமகிருஷ்ணனால மட்டும்தான் செய்ய முடியும். மகாராஜா, இந்த காரியத்தை நம்ம அரசவையில இருக்கிற புத்திசாலியானவங்க மட்டும்தான் செய்யணும். அதான் பண்டிதர் ராமகிருஷ்ணன் இருக்கார்ல. மந்திரியாரே, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன பண்டிதர் ராமகிருஷ்ணன், நீங்க ஞானியாச்சே, புத்திசாலியும் கூட. உங்களுக்கு நம்ம அரசவையில சிறந்த தகுதியும் சிறந்த அனுபவமும் இருக்கு. உங்களை விட சிறந்தவரு வேற யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் தான் உங்க கூட இருப்பேன்ல. பண்டிதனே ராமகிருஷ்ணா, மந்திரியாரோட கருத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற? நான் ராஜ்யத்துல இல்லாத சமயத்துல நீ அந்த இடத்துல இருப்பியா? இல்ல மகாராஜா, என்ன முடிவுது? பூக்கள் எப்பவும் கடவுளுடைய பாதங்கள்ல இருக்கிறதா சரியா இருக்கும். சிறப்பானதுன்னு அதுக்கு ராஜகிரீடத்தை வச்சிட முடியுமா என்ன? யாருக்கு நிறைய மதிப்பும் மரியாதையும் இருக்கோ அவங்க தான் ராஜபீடத்துல உட்கார முடியும். மக்களும் அதுக்கு சம்மதிக்கணும், அவரோட ஒத்துழைக்கணும். ஏன்னா இந்த பதவியை சமாளிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஆச்சே மகாராஜா. நான் அதுக்கு நிச்சயமா தகுந்தவன் கிடையாது. என்ன விட்டுடுங்களேன். அந்த பாரத்தை நான் சுமக்க முடியாது. அதுக்கான தகுதியும் எனக்கு இல்ல. உன்னோட கருத்து என்னவோ சரிதான். அப்படின்னா இந்த பதவி குருதேவர் தாத்தாச்சாரியாருக்கு தான் கிடைக்கணும். சரியான முடிவு. ஏன்னா அவர் அளவுக்கு இங்க பெரிய புத்திசாலியோ இல்ல அனுபவசாலியோ வேற யாரு இருக்காங்கன்னு கேக்குறேன். என்ன பொறுத்த வரைக்கும் ஆச்சாரியார் தாத்தாச்சாரியாரை தவிர உங்க பதவியில இருக்க வேற யாருக்குமே அருகதை கிடையாது. இருந்தாலும் பண்டிதர் ராமகிருஷ்ணா ஆச்சாரியார், அவர் பெரிய வித்வானாச்சே, ஆச்சாரியார் முக்காலத்தையும் உணர்ந்தவராச்சே. நம்ம ஆச்சாரியார். இந்த விஜயநகர மக்களே அவரை மகாராஜாவுக்கு நிகரா பூஜிக்கிறாங்களே மந்திரியாரே. இந்த பதவிக்கு ஆச்சாரியாரை தவிர வேற யாருமே தகுதியானவங்க கிடையாது. அதோட கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வேற யாருக்காவது இந்த பதவியை ஒப்படைச்சிங்கன்னா ஆச்சாரியாருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவர் மனசு எவ்வளவு வேதனைப்படும். மகாராஜா அவர் மேல நம்பிக்கை இல்லாம வேற யாருக்கும் இந்த பொறுப்பு ஒப்படைச்சிட்டாருன்னு வேதனைப்படுவார் இல்லையா? அதுவும் உண்மைதான். இந்த மாதிரி விஷயங்கள்ல குருதேவர் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவார். அதத்தான் நானும் சொல்ல வந்தேன். அவருக்கு ரொம்ப பிஞ்சு மனசு. அவர் எந்த விஷயத்தை எப்படி எடுத்துப்பாருன்னு யாரு கண்டாங்க? இதெல்லாம் வெறும் கொஞ்ச நாளைக்கு தானே மந்திரியாரே. மகாராஜா என்ன அங்கேயேவா தங்கிட போறாரு? நம்ம சின்ன மகாராணியாரோட பிறந்த வீட்டுக்கு போய் அவங்க மாமியாருடைய உடல் நலத்தை விசாரிச்சுட்டு திரும்பவும் அவர் பதவியிலே வந்து அமர போறாரு. அப்படிதானே மகாராஜா? ஆமா, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துருவேன். அவங்கள நலம் விசாரிச்சுட்டு உடனடியா வந்துருவேன். பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல. அதுவும் இல்லாம ஆச்சாரியாருக்கு துணையா நாம 2 பேரும் இருக்க போறோம்ல. எந்த ஒரு ஆபத்தையும் நெருங்க விட மாட்டோமே. அலக் நிரஞ்சன், ரொம்ப அழகா
என்ன கன்றாவி இது? குருஜி இப்ப அதுவா முக்கியம், முதல்ல இந்த ஆளு யாருன்னு கேளுங்க. யார் நீ? உங்க முன்னாடி நிக்கிறது ஒரு பெரிய பாபா சுவாமி. நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் துல்லியமா சொல்லுவாரு. அது என்னவா வேணாலும் இருந்துட்டு போகட்டும். என்னால நிகழ்காலத்தையே பார்க்க முடியல, எதிர்காலத்தை பத்தி எப்படி பார்க்க முடியும்? கோவப்படாம அமைதியா இருங்க. இப்ப உங்க முன்னாடி ஒரு பெரிய மகான் நின்னுகிட்டு இருக்காரு, அகோரி பாபா. வணக்கம் சொல்லுங்க சுவாமி. வணக்கம். வர்ணமாலா, இங்க இருந்து அங்க எப்படி போன? அகோரி பாபாவை நான் கோவில்ல தான் பார்த்தேன். அங்கதான் இவர் அலைஞ்சுகிட்டு இருந்தாரு. என்னது? பாபா அலைஞ்சுகிட்டு இருந்தாரா? இல்ல சுவாமி, கோவில்ல இவர் பிரசாதம் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. இவர் கூட சேர்ந்து நானும் பிரசாதம் கொடுத்தேன். கடவுளோட அருள் இருந்ததுனாலதான் என்னால இவரை சந்திக்க முடிஞ்சது. என்ன பார்த்த உடனே சொல்லிட்டாரு என்னோட மாங்கல்யம், அதாவது உங்களோட வருங்காலத்தை பத்தி துல்லியமா சொல்லிட்டாரு. அதனாலதான் உங்களை பார்க்க வந்திருக்காரு. உன்னோட தலையெழுத்தே மாறப்போகுது மானிடா. வர்ணமாலா, அவர் சொல்றத காது கொடுத்து கேட்டுக்கோங்க. சொல்லுங்க. என்னுடைய திவ்யமான பார்வை எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப தெளிவா பாத்துக்கிட்டு இருக்கு. நானும் தான் பாக்குறேன். உன் கிரகத்தோட நட்சத்திரத்துல ஒரு திடீர் மாற்றம், ஒரு அதிசயத்தை நிகழ்த்த போற மாதிரி ஒரு அமைப்பு உண்டாயிருக்கு. அது ஒரு பெரிய பிரமாதமான மாற்றம். கொஞ்சம் சமாளிச்சுக்கீங்க குருஜி. அது யுகங்களுக்கு ஒரே ஒரு தடவை, யாராவது ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம் கிடைக்கும். குருஜி, அந்த நல்ல மனிதருக்கு உங்களை பற்றி ஒன்றும் புரியவில்லை, அதனால தானே அப்படி பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் என்ன சொல்றாரோ அதே மாதிரி தானே நீங்களும் தினமும் பலரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். அதே போன்றுதான் அவரும் செய்து கொண்டிருக்கிறார். சரியா சொன்னமணி. முட்டாள், நான் உன்னை எங்க ஏமாத்துறதுக்காக வரல. மன்னிச்சிடுங்க பாபா, மன்னிச்சிடுங்க. ஏதோ சின்ன பையன் தெரியாம சொல்லிட்டான். அவன் சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் பாபா. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லுங்களேன். ராஜயோகம் உன் ஜாதகத்தோட நட்சத்திரத்துல ராஜயோகத்துக்கான பிரபலமான கிரகம் உதயமாகிறது என் பார்வைக்கு நல்லா தெரியுது மானிடனே. ராஜபோகம், ராஜ சிம்மாசனம், ராஜ அதிகாரம், இது எல்லாமே உனக்கு சொந்தமாக போகுது. எனக்கு அது நல்லா தெள்ள தெளிவா தெரியுது. நீ கூடிய சீக்கிரம் ராஜா ஆக போற. அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல மகனே. அலக் நிரஞ்சன், அலக் நிரஞ்சன், அலக் நிரஞ்சன். எனக்கு அப்படி ஒரு பாக்கியம் கிடைக்குமா? எங்க போனாயமா? என்ன பண்றது குருஜி, அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் எப்ப உங்க ஜாதகத்துல வந்து ஒரு சனி மாதிரி பொக்காதானோ அன்னில இருந்து உங்க பதவிக்கு மரியாதையே போச்சு. இதுல எங்க உங்களுக்கு ராஜயோகம் கிடைக்க போகுது? என்ன குரு? எனக்கு முன்னாடியே நல்லா தெரியும் என்னோட சுவாமிக்கு ராஜ பதவி மேல எந்த மோகமும் இல்ல. ஆனா சுவாமி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோன்னா அவரு சொன்ன மாதிரி நடந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். எப்படி இருக்கும்? உங்க ஒட்டுமொத்த அரசவையே உங்களுக்கு மரியாதை செலுத்தி எல்லாரும் ஒரே நேரத்துல வாழ்த்தி பாடுவாங்க. அவங்க எல்லாரும் மகாராஜா தாத்தாச்சாரியார் வாழ்க, மகாராஜா தாத்தாச்சாரியார் வாழ்க, மகாராஜா தாத்தாச்சாரியார் வாழ்க. ஐயோ சுவாமி, மன்னிச்சிருங்க சுவாமி. ஐயோ, உங்களுக்கு ஒண்ணு ஆகல? என்ன விஷயம் ஆச்சாரியாரே? ஏதாவது பிரச்சனையா? இருக்குன்னு சொல்லலாம், இல்லன்னு சொல்லலாம். நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க மகா மந்திரியாரு? நான் மட்டும் இல்ல, இந்த மொத்த விஜயநகரத்தோட சேனையும் உங்களை கூட்டிட்டு போக வந்திருக்கோம். ஏன்? எதுக்காக? என்ன காரணம்? மகாராஜா தான் எங்களுக்கு உத்தரவு கொடுத்தாரு. மகாராஜாவா? மகாராஜாவோட உத்தரவா? வீரர்கள் கூட்டிட்டு போற அளவுக்கு நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? நீங்க முதல்ல கிளம்புங்க ஆச்சாரியாரே, எல்லாம் தன்னால புரியும். இல்ல, நான் வரமாட்டேன். வேண்டாம், என்ன விட்டுருங்க. நான் வரமாட்டேன். வேண்டாம், என்ன விட்டுருங்க. இந்த பூக்கள் எல்லாம் திரும்ப எடுத்துட்டு போயிடுங்க. பாருங்க எப்படி வாடி போயிருக்குன்னு. சீக்கிரமா போய் வேற கொண்டு வாங்க. உத்தரவு மகாராணி அவர்களே. சின்ன மகாராணி பிறந்த வீட்டுக்கு போயிட்டா, மகாராஜாவும் போயிட்டாரு. இப்ப எல்லா வேலையும் நான் தான் பார்க்க வேண்டியிருக்கு. இது எங்க அப்பாவோட கையெழுத்தாச்சே. அட கடவுளே, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா? அப்பா என்ன உடனே வர சொல்லிருக்காரு. அப்படின்னா சின்ன மகாராணிக்கு கிடைச்சிருந்த தகவல் அவளுக்கு கிடையாது, எனக்கு தான் வந்திருக்கு. உடம்பு சரியில்லாம இருக்கிறது என்னோட அம்மாவுக்கு தான்.
இப்ப என்ன பண்றது? சின்ன மகாராணி மகாராஜாவை கூட்டிட்டு அவ பிறந்த வீட்டுக்கு போயிட்டாலே. அட கடவுளே, நான் இப்ப என்ன பண்றது? நான் கண்டிப்பா போயே ஆகணுமே. மகாராஜாவும் இங்க இல்ல. யாரங்க? சொல்லுங்க மகாராணி. இங்க பாரு, என் பிறந்த வீட்டுக்கு போறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணு. நான் உடனே போய் எங்க அம்மாவை பார்த்தே ஆகணும். உத்தரவு மகாராணி. இன்னொரு விஷயம், மகா மந்திரிக்கும் பண்டிதர் ராமகிருஷ்ணாவுக்கும் என்னோட தகவலை உடனே தெரிவிச்சிருங்க. உத்தரவு பெரிய மகாராணி அவர்களே. கடவுளே, என்னோட அம்மாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவங்க குணமாகணும். நான் வரமாட்டேன், என்ன விட்டுருக்க. எத்தனை பேர் வந்திருக்காங்க? எதுக்கு? ஏண்டா மணி, இந்த கிழமை இதோட தொலைஞ்சு போவா. என்ன பண்ண பாவத்துக்கெல்லாம் தண்டனை அனுபவிச்சுதானே ஆகணும். குருஜி, நீங்க பண்ண பாவத்துக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு முடிவு காட்டிட்டாங்க. நீங்க பண்ண மோசடி வேலை எல்லாமே நம்ம மகாராஜாவுக்கு தெரிஞ்சு போச்சு போல இருக்கு. இவங்க எல்லாரும் உங்களை சிறைபிடிக்க வந்திருக்காங்க. நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? இத்தனை பேர் எதுக்காக வந்திருக்காங்க? மந்திரியாரே, இங்க என்னதான் நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே, பதில் சொல்லுங்க. தைரியமா இருங்க ஆச்சாரியாரே, நான் அதைத்தான் சொல்ல வந்தேன். உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும், நம்ம ராஜ்யத்தோட சின்ன மகாராணி திருமலம்பாவோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அவங்க நிலைமை கவலைக்கிடமா இருக்கு. இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு? நான் ஒன்னும் அவங்க ஆரோக்கியத்தை கெடுக்கலையே. நான் அவங்க அம்மாவை பார்த்து பல வருஷங்கள் ஆச்சு மந்திரியாரே. அதனாலதான் நம்ம மகாராஜா சின்ன மகாராணியோட சேர்ந்து மாமியார் வீட்டுக்கு போக வேண்டியதா ஆயிடுச்சு. இது பாருங்க மந்திரியாரே, நான் சொல்றதை கேளுங்க. நான் எதுவுமே பண்ணல. அதனாலதான் நம்ம மகாராஜா ஒரு உத்தரவிட்டு இருக்காரு. அவரு திரும்பி வர்ற வரைக்கும் அவரோட ஸ்தானத்துல இருந்து ராஜ்யத்தோட எல்லா பணிகளையும் ராஜ புரோகிதர் தாத்தாச்சாரியார் தான் சமாளிக்க போறாரு. இது மகாராஜாவோட உத்தரவு. அதாவது ராஜ சிம்மாசனத்துல ஆச்சாரியார் தாத்தாச்சாரியார் அவர்கள் அமர போறாரு. இவனா? இது கனவா இல்ல நனவா? மகாராஜாவோட உத்தரவு படி ராஜ புரோகிதர் தாத்தாச்சாரியார் அவர்கள் தற்காலிக மகாராஜா ஆகிறார். அட கடவுளே! சொல்லுங்க, தற்காலிக மகாராஜா தாத்தாச்சாரியா, தற்காலிக மகாராஜா தாத்தாச்சாரியா, தற்காலிக மகாராஜா தாத்தாச்சாரியா, நீங்க மகாராஜா போயிட்டீங்க. தற்காலிக மகாராஜா தாத்தாச்சாரியா, தற்காலிக மகாராஜா தாத்தாச்சாரியா. சுவாமி, சுவாமி என்னாச்சு? பாவம் மயங்கிட்டாரு. என்ன ஆச்சு? என்ன இது? எவ்வளவு சந்தோஷமா இருந்தது, திருப்தியா இருந்தது. ரொம்ப அழகான கனவு கண்டுகிட்டு இருந்தேன். இங்க வாங்கடா. என்னவோ கொடுக்க போறாரு. முட்டாளுங்க, கனவுலயாவது என்ன தொல்லை பண்ணாம இருந்திருக்கலாம்ல. அப்படி கனவுல நீங்க என்னத்தை பார்த்து தொலைச்சிங்க குரு? கனவுல நான் என்ன பார்த்தேன்னா, இங்க திடீர்னு மகாமந்திரி திம்மரசுவும் அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணனும் என் வீட்டுக்கு வந்து எனக்கு ஒரு விஷயத்த சொன்னாங்க. மகாராஜா இங்க இல்லாத காரணத்தினால அவர் திரும்பி வர வரைக்கும் என்ன மகாராஜாவோட சிம்மாசனத்துல உட்கார சொன்னாங்க. அதை கேட்ட உடனே நான் சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி உணர்ந்தேன். ஆஹா, அது எவ்வளோ அருமையான ஒரு கனவு. நான் மகாராஜாவோட படுக்கையில படுத்துக்கிட்டு உத்தரவை பிறப்பிக்கிறேன் இந்த மாதிரி. அப்ப என்னோட கையில மது இருந்தது.
இப்படி. ஆஹா. அப்புறம் சுந்தரி சௌதாமணி தேவி நடனம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி. 2 தாசிங்க என் கையை அமுக்கிக்கிட்டு இருந்தாங்க, 2 தாசிங்க என் காலை அமுக்கிக்கிட்டு இருந்தாங்க, 2 தாசிங்க இந்த பக்கம் காலை அமுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அப்படின்னா உங்க கனவுல நான் வரவே இல்லையா சுவாமி? கிழமை சிக்கிக்கிட்டாமண்ணே. நீ இங்கதான் இருந்தியா? ஆமா சுவாமி. ஆனா நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் நீங்க பதில் சொல்லவே இல்ல. உங்க கனவுல நான் வரவே இல்லையா? இல்ல. ஆமாமா, இருந்த அங்க தூரமா உட்காந்துக்கிட்டு இருந்த. இல்ல இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கிட்டு இருந்த. அங்க உட்காந்துக்கிட்டு சத்யநாராயணர் கதையை படிச்சுக்கிட்டு இருந்த. நாங்க எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்தோம். நானு, சௌதாமணி தேவி, கனிமணி, தாசிகள் எல்லாரும் மனசு மயங்கி போய் உன் சொற்பொழிவை கேட்டுக்கிட்டு இருந்தோம். நீ இல்லாம என்னோட கனவு நனவாக முடியுமா என்னோட அன்பு வருணமாலா? சுவாமி, ஆஹா, எனக்கு அந்த நேரத்துல நான் மகாராஜாவான மாதிரி தோணுச்சு. எவ்வளவு அழகான கனவு அது. அது கனவுலாம் ஒண்ணு இல்ல சுவாமி. கனவேதான், நான் பொய் சொல்லல. கனவை நான் தானே கண்டேன், நீ காணலையே. இல்ல சுவாமி, அது கனவுதான். ஆனா பாதி மட்டும்தான். மீதி பாதி எங்க போச்சு? மீதி பாதி கனவுல நிஜத்துல நடந்தது. மகாமந்திரி திம்மரசுவும் பண்டிதர் ராமகிருஷ்ணனும் இந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. அவங்களோட நம்ம நாட்டுல இருந்த அத்தனை மக்களும் சேனைகளும் நம்ம இடத்துக்கு வந்திருந்தாங்க. அப்படியா? மகாராஜா இல்லாத காரணத்தினால அவரு இடத்துல உங்களை விஜயநகரத்தோட தற்காலிக மகாராஜாவா அறிவிச்சிட்டாங்க. நீ சொல்றது உண்மைதானா? ஆமா சுவாமி. குருமாதா சொல்றது உண்மைதான் குருதேவா. ஏன்னா ஏமாத்துக்காரரான உங்களை யாரும் ஏமாத்த முடியாது இல்லையா? அதாவது நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன். இப்ப நீங்க அரசவையோட ராஜா புரோகிதர் இல்லையே, இப்ப நீங்க இந்த விஜயநகரத்துடைய தற்காலிக மகாராஜா ஆச்சாரியார் தாத்தாச்சாரியார். இவருதான் அங்கதான் உட்கார்ந்திருக்காரு. என்ன இது? இது ராஜமாலை குருஜி. இது என் கழுத்துல எப்படி வந்துச்சு? குருஜி, இந்த ராஜமாலைய பண்டிதர் ராமகிருஷ்ணனும் அப்புறம் மந்திரியா திம்மரசும் சேர்ந்து உங்களுக்கு கழுத்துல போட்டு விட்டாங்க. நிஜமாவா? உண்மையதான் சொல்ற குருஜி. பொய் சொல்றதா இருந்தா முதல்ல உங்க மேல சத்தியம் வாங்கியிருப்பனே. மணி, கூப்பிட்டீங்களா குருஜி? இது கனவு இல்ல அப்படிங்கறத நான் நம்பணும்னா என்ன ஒரு தடவை கிள்ளி காட்ட. நல்ல ஒரு வாய்ப்பு. இப்ப வரேன்டா. கிளி உண்மைதான், நான் இப்போ மகாராஜாவா ஆயிட்டேன். இது உண்மையா இருந்தா நான் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? இப்போ நான் நம்மளோட அரசவையில எல்லாம் இருக்கணும். கண்டிப்பா. குருஜி எங்க போயிட்டாரு? கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறாரு. குருஜி வந்துட்டாரு. யாருக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க முட்டாளுங்களா? அரசவைக்குள்ள மகாராஜா தனியா போகலாமா? கூட வாங்க. இப்ப பிரபு கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆஹா, ஒரு வழியா மகாராஜா ஆகணுங்கிற என்னோட கனவு உண்மையாக போகுது. இது எவ்வளவு சுகமான அனுபவமா இருக்க போகுது. இப்போ அந்த பண்டிதர் ராமகிருஷ்ண என் முன்னாடி தலைய குனிஞ்சு நிக்கணும் இப்படி. ஆனா நான் அந்த சிம்மாசனத்துல உட்காந்துக்கிட்டு அவனை கேவலம் ஒரு புழு மாதிரி நடத்த போறேன். ஏண்டா மணி, ஒரு பூனை எப்படி புலியாகிறது அதிசயமான விஷயமோ அதே மாதிரி ஒரு குள்ள நெறி சிம்மாசனத்துல உட்கார அதிசயத்தை இப்பதான் நான் முதல் முறையா பார்க்க போறேன். முட்டாள், நான் பிறந்ததே மகாராஜாவாகிறதுக்குத்தான். என்ன பண்றது, கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. ஒரு வழியா ராஜ சிம்மாசனத்தை அடைஞ்சிட்டேன். ஆனா யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே. நீங்க இப்ப தற்காலிக ராஜாவாயிட்டீங்க, இருந்தாலும் உங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க, உங்களை பார்க்க கூட மாட்டேங்கிறாங்க. ஒரு பாராட்டு இல்ல, ஒரு ஆர்த்தி இல்ல, உங்களுக்கு மாலை மரியாதை எதுவுமே இல்ல, உங்களை வரவேற்கிறதுக்கு யாரும் இல்ல. எல்லாரும் அவங்க உங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிஜம்தான். அப்படித்தான் தெரியுது. அப்படின்னா கத்துங்கடா. என்னன்னு கத்துறது குருஜி? நான் வந்துட்டேன்னு கத்தி சொல்லுங்க. இந்த இடமே அதிர்ந்து போகணும். எல்லாம் உங்க உத்தரவு குருஜி. ஆரம்பிங்க. பாரு. சீக்கிரம்.
பாவிங்கள்லயே மகா பாவி, கஞ்சன்லயே மோசமான கஞ்சன். அது உங்களை பார்த்தா தானா வருது குருஜி. இருக்க கொஞ்சம் பொறுங்க. சூடு சொரணம் எதுவுமே இல்லாதவர், பாவிங்களுடைய தலைவர், தில்லுமுள்ளு அதிகமா செய்கிறவரே, இல்லாதவர், அறிவே இல்லாதவர், இங்கிதம் தெரியாதவர், மூக்கு முட்டை சாப்பிட்டு பழக்கப்பட்டவர், திமிரு பிடிச்சவர், அகங்கார பிடிச்சவர், அவமானங்களை தாங்கக்கூடியவர், பிச்சைக்காரர்களின் தலைவர். அரசபைக்கு வருகை தருகிறார். இந்த மகாராஜாவை எல்லாரும் வாழ்த்தி பாடுங்கள், சீராட்டி பாராட்டி பாடுங்கள். வாங்க குருஜி. நம்மளுடைய தற்காலிக மகாராஜா ஸ்ரீ 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 ராஜகுரு தாத்தாச்சாரியார் அரசவைக்கு இப்ப வருகை தருகிறார். நிறுத்துங்கடா. என்னாச்சு குருஜி? தற்காலிகம் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துருங்கடா. சரி, எதுக்காக அடிக்கடி தற்காலிக மகாராஜான்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? முதல்ல சொல்லிருக்கல, நான் மாத்திருப்பல. நம்மளுடைய மகாராஜா ஸ்ரீ ஸ்ரீ ராஜகுரு தாத்தாச்சாரியார் அரசவைக்கு வருகை தருகிறார். தாத்தாச்சாரியார் அவர்கள். மகாராஜா தாத்தாச்சாரியார், மகாராஜா தாத்தாச்சாரியார், மகாராஜா தாத்தாச்சாரியார், மகாராஜா தாத்தாச்சாரியார், மகாராஜா தாத்தாச்சாரியார், தாத்தாச்சாரியார், தாத்தாச்சாரியார். ஆனந்தம், ஆனந்தம், பேரானந்தம். வாழ்த்துக்கள் தாத்தாச்சாரியாரே. நீ இப்போ ராஜ சிம்மாசனத்தையே அடைஞ்சிட்ட. நீ சாதிச்சிட்ட. நில்லு தாத்தாச்சாரியாரே. நீ ரொம்ப சுலபமா ராஜ சிம்மாசனத்தை அடைஞ்சிட்ட. இவங்க எல்லாரும் என்ன குறைவாயிட போட்டுருவாங்க. அப்படி நடக்க நான் விட மாட்டேன். இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து என்ன ராஜ சிம்மாசனத்துல உட்கார வைக்கணும். அவங்களே ராஜ்ய அபிஷேகம் செய்யணும். அப்பதான் உண்மையான சந்தோஷம் கிடைக்கும். அதுக்கு நான் நிச்சயம் ஏதாவது பண்ணியே ஆகணும். இல்ல 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 இல்ல, இது என்னால முடியாது. இது சாத்தியமே இல்ல. என்ன சாத்தியம் இல்ல? இந்த பதவி, இந்த ராஜ சிம்மாசனம், இது குல்வா வம்சத்துக்கு சொந்தமானது. என்னால இதுல உட்கார முடியாது. இது சாத்தியமே இல்ல. ஆனா ஆச்சாரியாரே, இந்த அதிகாரத்தை மகாராஜாவே உங்களுக்கு கொடுத்திருக்காரு. ஆமா, கொடுத்தாரு. எனக்கு அது தெரியும். அதுக்காக நம்ம மரியாதைக்குரிய மகாராஜாவுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆனா இந்த பதவியில உட்கார்றதுக்கு எனக்கு யோகியதை இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. இந்த இடத்துல என்னால எப்படி உட்கார முடியும்? இந்த இடத்துல நம்ம மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் உட்கார்ந்திருந்தார் இல்லையா? அப்படிப்பட்ட நம்மளோட மகா சக்கரவர்த்தியான ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் உட்கார்ந்திருந்த இந்த சிம்மாசனத்துல உட்கார்றதுக்கு யாருக்குமே தகுதி இல்ல. இல்ல இல்ல, இது என்னால நிச்சயமா முடியாது. இருந்தாலும் தற்காலிக மகாராஜா, நீங்க ஒண்ணு மறந்துட்டீங்க. அதே மகாராஜா தான் உங்களுக்கு இந்த பதவியை ஒப்படைச்சிருக்காரு. அந்த பதவியை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். உங்க அனுபவமிக்க அறிவால இந்த ராஜ்யத்தை நீங்க ஆண்டு தான் ஆகணும். அது எனக்கு தெரியும், ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா நான் என்ன பண்றது? என்னால முடியாதுன்னு சொன்னா நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? ஆனா ஆச்சாரியாரே. இல்ல மந்திரியாரே, என்னால நிச்சயமா முடியாது. நீங்க என்ன தயவு செஞ்சு கட்டாயப்படுத்தாதீங்க. தயவு செஞ்சு என்ன வற்புறுத்தாதீங்க. இதுக்கு என் மனசாட்சி ஒத்துக்க மாட்டேங்குது. இங்க பாரு மணிக்கு, இந்த கிழமை தேவையில்லாம உளறிக்கிட்டு இருக்கா. இவனுக்கு பதவி பறி போக போகுது. போய் தொலைட்டோம், விடு விடு. சரி, நீங்களே சொல்லுங்க. நீங்க இப்போ என்னோட இடத்துல இருந்திருந்தா உங்களால இந்த ராஜ சிம்மாசனத்துல உட்கார முடியுமா என்ன? அது ஆச்சாரியாரே, நான் என்னன்னு சொல்றது? இப்போ நீங்களும் என்ன மாதிரியே தர்ம சங்கடத்துக்கு ஆளாயிட்டீங்க. இப்போ என்ன பண்றது ஆச்சாரியாரே? அதாவது தற்காலிக மகாராஜா, நாம இந்த பிரச்சனைக்கான தீர்வை கண்டுபிடிச்சுதான் ஆகணும் இல்லையா மகாராஜா? தீர்வை கண்டுபிடிங்க. தற்காலிக மகாராஜா, நம்மளோட இந்த மொத்த அரசவையிலேயே ஒருத்தரால மட்டும்தான் இதுக்கு தீர்வு காண முடியும். எனக்கு தெரியும். அது வேற யாரும் இல்ல, நம்ம அரசவையோட சிறப்பு ஆலோசகரான பண்டிதர் ராமகிருஷ்ணன் தான். இப்ப இவர்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை சொல்லணும். எல்லாம் நாசமா போச்சு. இதுல ராமகிருஷ்ணனை இழுத்து விட்டுட்டானே. சொல்லு சிறப்பு ஆலோசகனே, இந்த விஷயத்துல உன்னோட யோசனை என்ன? நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. நான் இந்த சிம்மாசனத்துல உட்காரணுமா இல்ல உட்கார வேண்டாமா? சொல்லு.
என்ன கேட்டீங்கன்னா நீங்க உட்கார வேண்டாங்க. உட்கார கூடாது ஆச்சாரியாரே. நீங்க நினைச்சது சரிதான். நீங்க மட்டும் இல்ல, வேற யாருமே நம்ம ஸ்ரீகிருஷ்ண தேவராயர் உட்கார்ந்த இந்த சிம்மாசனத்துல உட்கார்றதுக்கு தகுதியானவங்களே கிடையாது. 7 லோகங்கள்லயும் நம்ம மகாராஜாவை தவிர இதுல உட்கார்றதுக்கு தகுதியானவங்களே கிடையாது. ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணா, மகாராஜாவோட உத்தரவு, அவரோட உத்தரவை நம்மளால எப்படி மீற முடியும் சொல்லுங்க? ஆமா மந்திரியாரே, சரியாதான் சொல்றீங்க. மகாராஜாவோட உத்தரவை நாம நிறைவேற்றி ஆகணும்ல. உனக்கு என்ன பைத்தியமா? சிறப்பு ஆலோசகனா இருந்துகிட்டு இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசலாமா? அதுவும் சரிதாங்கிற, இதுவும் சரிதாங்கிற, உட்காரலாங்கிற, உட்கார கூடாதுன்னு சொல்ற. இந்த குழப்பத்தை எப்படி தீக்கிறதுன்னு நீயே சொல்லு. இது ரொம்ப சுலபமான விஷயம் தான் ஆச்சாரியாரே. அதுபடி செஞ்சா மகாராஜா உத்தரவை கடைபிடிச்ச மாதிரி இருக்கும், உங்க மனசுல இருக்கிற குழப்பத்துக்கு பதில் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். அடடா, இப்படி குழப்பாம இந்த குழப்பம் போகணும்னா அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னு சொல்லு. நான் எங்க உட்காருது? இங்க உட்காரவா? இந்த தரையில இப்படி உட்காரவா? இங்க உட்கார்ந்தா சரியா இருக்குமா? இந்த தரையிலேயே உட்கார்ந்து ஆட்சி செய்யலாமா? சொல்லு சொல்லு. ரொம்ப சரியா சொன்னீங்க குருதேவா. நீங்க அங்க உட்கார்ந்துகிட்டு தான் ஆட்சி செய்யணும், மகாராஜாவோட பாதங்கள் கிட்ட. நீங்க சிம்மாசனத்துல உட்கார்ந்த மாதிரியும் இருக்காது, ஆட்சி செஞ்ச மாதிரியும் இருக்கும். உங்க தகுதிக்கு இதை விட ஒரு சிறந்த இடம் கிடைக்காதுங்க. பிரச்சனை தீர்ந்து போச்சு தற்காலிக மகாராஜா அவர்களே. ரொம்ப பிரமாதம், ரொம்ப பிரமாதம் பண்டிதர் ராமகிருஷ்ணா, ரொம்ப பிரமாதம். தற்காலிக மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ண சொன்ன இந்த விஷயத்தை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு சொல்றீங்களா? என்ன கருத்து? அதைத்தான் நாங்களும் கேட்டுட்டு இருக்கோம் தற்காலிக மகாராஜா. உங்களுக்கு இந்த இடம் சம்மதம் தானே? இல்ல. ஏன்? சம்மதம் தான், நான் ஏத்துக்கிறேன். இங்கே உட்கார்றேன். இங்க உட்கார்ந்தா மகாராஜாவோட பாதங்கள் கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும். இங்க உட்கார்ந்து ஆட்சி செய்யறேன். தற்காலிக மகாராஜா தாத்தாச்சாரியாரின் முதல் உத்தரவு. அவரு கீழே இந்த தரையில உக்காந்துக்கிட்டு இந்த அரசபைய சமாளிப்பாரு. தற்காலிக மகாராஜா அவர்களுக்காக இருக்கைய கொண்டு வாருங்கள். கண்டிப்பா. அடடா, உங்களுடைய இந்த சுவாமி பக்தி இருக்கே, அதுக்கு இந்த பண்டிதன் உங்களுக்கு தலைவணங்குறான் குருதேவா. ஓ, மன்னிக்கணும், தற்காலிக மகாராஜா. எல்லாரும் சொல்லுங்க, தற்காலிக மகாராஜா தாத்தாச்சாரியார் சொல்லுங்க. தற்காலிக மகாராஜா ஸ்ரீ தாத்தாச்சாரியார் அவர்கள் வாழ்க. இத நீ வேணும்னே தான் செஞ்சிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும் ராமகிருஷ்ணா. என்ன தரையில உட்கார வச்சுட்டல்ல. ஆனா நீ ஒரு விஷயத்த மறந்துட்டியே ராமகிருஷ்ணா. இப்போ எல்லா அதிகாரங்களும் என் கையில தான் இருக்கு. ஏன்னா நான் தான் உங்களுக்கு ராஜா. இந்த முறை ஒண்ணு அரசவையில இருந்து இல்ல, இந்த ராஜ்யத்துல இருந்தே ஒட்டு மொத்தமா துரத்தி அடிக்கலன்னா என்னோட பேரு தாத்தாச்சாரியார் இல்ல. உன் ஜாதகத்தையே மாத்தி காட்டுறேன். உன்னை நான் நிச்சயமா அழிக்காம விட மாட்டேன் பண்டித ராமகிருஷ்ணா. நான் உங்க மகாராஜா குண்டப்பா. இந்த லாஜியத்தை புதுசா ஆள போல. என்னோட உறுதிமொழி என்னன்னா, மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவலா இங்க இல்லாம போனாலும் அவரோட இந்த லாஜியத்துக்கு எந்த ஆபத்தும் நான் வாழவே விட மாட்டேன். இந்த லட்சுமி அம்மா தேவியால இந்த லாஜியத்துக்கு குழு மாதாவாகவும் அப்பல சாரதா தேவியையும் இந்த லாஜியத்தின் மகாராணியாக அறிவிக்கிறேன். மகாராஜா குண்டப்பா வாழ்க! மகாராஜா குண்டப்பா வாழ்க! என்ன மகாமந்திரி உத்தரவு மகாராஜா. தளபதி, இவனை உடனே செலப்பிடிங்க. இந்த குற்றவாளி உடனே தண்டிக்கலாம். இவன் தலையில இவனே மண்ணள்ளி போட்டுக்கிட்டா இதான் காரணம். இவனை ஒரு அலையில போட்டி ஒரு வாரத்துக்கு சாப்பிட எதுவும் குளுக்காதீங்க. உத்தரவு மகாராஜா.
என்ன இதெல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? வாய மூட குட்லவாளியே. மகாராஜா குண்டப்பா முன்னாலேயே எதிர்த்து பேசலையா? என்னது மலாலாஜாவா? சி, யாருங்க மகாராஜா? இவர்தான் மகாராஜா, யுவராஜ குண்டப்பா. நம்ம ராஜ்யத்தோட உண்மையான மகாராஜா வர வரைக்கும் இவருதான் மகாராஜாவா இருக்க போறாரு. ராஜ்யத்துக்கும் நம்ம வீட்டுக்கும் கூட. அடடடடடடடடே. என்ன அதிசயம்! 2 அடியில ஒரு மகாராஜாவா? இவன் கீழே நின்னானா இவன் உருவமே தெரியாது. முளைச்சி இன்னும் 3 இலை விடல, நீ மகாராஜாவாச்சி. எனக்கு மகாராஜாக்கு அவமானம். ஐயோ, கோவப்படாதீங்க குண்டப்பா. அப்புறம் பதிலுக்கு நான் கோவப்பட்டு உன் கையில இருக்கிறத பிடிங்கி உன் மண்டையை உடைச்சிருவேன். அம்மா, எதுக்குமா என்ன பிடிக்கிற? உங்களுக்கு விளையாட்டா போச்சா? விடுங்க என்ன. விளையாட்டா போச்சா? எனக்கா? உனக்கு அறிவு இருந்திருந்தா எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி நீ உதறி தள்ளிட்டு வந்திருப்ப. மகாராஜா உன்ன மகாராஜாவா இருக்க சொன்னார்ல, நீ பாட்டுக்கு அதை உதறி தள்ளிட்டு அந்த தாத்தாச்சாரியார ஒரு தற்காலிக மகாராஜாவா எதுக்கு ஆக்குன? நீயும் மகாராஜாவா ஏன் ஆகல? ஏன் ஆகல? மகாராஜாவா இருக்கிறது என்ன சுலபம் நினைச்சியா? அது எவ்வளவு கஷ்டமான விஷயம்னு உங்களுக்கு தெரியாது. அது ஒண்ணு சாதாரண கிரீடம் கிடையாது, அசாதாரணமான முள் கிரீடம். என் மண்டையில வேற முடி இல்லைங்கிறதால அதை போட்டுக்கிட்டா குத்தும். மகாராஜாவா இருந்தா எத்தனை லாபம் வந்திருக்கும்னு யோசிச்சீங்களா? எனக்கா? எங்களுக்கு தங்கத்தால செஞ்ச பட்டு புடவைங்க, தங்கத்தால செஞ்ச வீட்டு பொருட்கள், தங்கத்தால செஞ்ச ஆபரணங்கள். தங்கம் தங்கம், எங்க பார்த்தாலும் தங்கம் தான். ஆமாமா, தங்கத்தால செஞ்ச தூண்கள், தங்க நிறத்துல இருக்கிற லட்டுக்கள், இதெல்லாம் கடுமையா தவம் பண்ணாலும் யாருக்கும் கிடைக்கவே கிடைக்காது. கொத்துமல்லி. தங்கத்தால செஞ்ச கொத்துமல்லி. அம்மா, நம்ம கிட்ட இருந்து யாரும் வரி கேட்கவே மாட்டாங்க. பின்ன அரசு குடும்பத்துல இருந்து யாராவது வரி கேட்பாங்களா என்ன? அப்பா ஈஸ்வரனே, எனக்கு ஏன் இந்த அறிவே இல்லாத குடும்பத்தை கொடுத்துருக்க? ஒருவேளை இவங்க அரச குடும்பமா மாறினாலும் இவங்க எண்ணமெல்லாம் இப்படி அல்பத்தனமா தான் இருக்கும். காய்கறிகள், வீட்டு பொருட்கள், துணிமணி, கொத்துமணி. அட அல்பங்களே, ஆசைப்படுறதையாவது சரியா படலாம்ல. என்னது, நாங்க அல்பங்களா? அப்ப அந்த தாத்தா தாலியால் அவரு அல்பம் இல்லையா? அவரை போய் மகாராஜாவா ஆக்கிட்ட. ஆமாண்டா, ஆனா கண்காணிக்க நானும் மந்திரியாரும் இருக்கோமே. நாங்க இருக்கிற வரைக்கும் நாச்சாரியாரால தில்லு முள்ளு பண்ண முடியாது. நம்ம குருஜியை தேவையில்லாம மகாராஜாவா ஆக்கிட்டாங்களோன்னு எனக்கு தோணுதே. இவருக்கு ஒருத்தர் கூட ராஜ திலக வைக்கல, அதுவும் இல்லாம ராஜ கிரீடம் கூட யாரும் வைக்கல. இந்த வழுக்க பாறை மண்டைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு தலைப்பாகையாவது வச்சு இருக்கலாம். போய் மகா மட்டமா தரையில உட்காந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட ராஜாவை எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. நீ ரொம்ப சரியா சொன்ன கண்ணி. அரண்மனையில கிடைக்கிற சுகமான வாழ்க்கை கூட நம்ம தாத்தாச்சாரியாருக்கு கிடைக்கல. போதா குறைக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணன் வேற இவரை கீழே உட்காந்து ஆட்சி பண்ண சொல்லிட்டாரு. சிம்மாசனமே இல்லாத ஒரு அரசர் கண்ணி. ஏண்டா மணி, இது வரைக்கும் நம்ம ராஜாவோட பாதத்துக்கு கீழே இருக்கிற அரசவை தான் பார்த்திருக்கோம். ஆனா இங்க என்னடான்னா ஒரு ராஜாவே அரசவையோட பாதத்துக்கு கீழே தான் வேலை செய்யறாரு. முட்டாளுங்களா, என்ன கொல்ல பாக்குறீங்களா? அதான் முடியலையே. அந்த ராமகிருஷ்ணன் என்னடான்னா என்ன தரையில உட்கார வச்சிட்டான். மகாராஜாவா ஆனாலும் எனக்கு அந்த கௌரவம் கிடைக்காம போயிடுச்சு. அதுக்கும் அந்த பண்டித ராமகிருஷ்ணன் தான் காரணம். மறுபடியும் அந்த பண்டிதன் ராமகிருஷ்ணனுக்கு இந்த தாத்தாச்சாரியாரோட கொடூரமான ரூபத்தை காட்டியாகணும். அத பார்த்து அவன் பயந்து நடுங்கி போகணும். அதுக்கு முன்னாடி எனக்கு அந்த கௌரவம் எப்படியாவது கிடைச்சே தீரணும். மகாராஜாங்கிற கௌரவம் எனக்கு கிடைச்சாகணும். ராஜ சிம்மாசனம், ராஜ்யத்தினுடைய அதிகாரம், இது எல்லாமே உனக்கு சொந்தமாக போகுது. இது என் கண்களுக்கு தெளிவா தெரியுது. நீ மகாராஜாவா ஆக போற. இந்த விஷயத்துல எனக்கு ஒருத்தரால மட்டும்தான் உதவி செய்ய முடியும். அலக் நிரஞ்சன், அலக் நிரஞ்சன். பாபாவை நினைச்ச உடனே அவர் என் வீட்டுக்கே வந்துட்டார். நீ ஆசைப்பட்ட மாதிரியே நடக்கும் மகனே. உன்னோட எல்லா விருப்பங்களும் நிறைவேற போகுது. அந்த காட்சி என்னோட கண்களுக்கு தெளிவா தெரியுது. பாபா, உங்களோட வாக்கு உண்மையிலேயே பலிச்சிடுச்சு.
நான் மகாராஜாவாயிட்டேன் பாபா, மகாராஜாவா ஆயிட்டேன். அதுவும் அறகுறையா. ராஜா ஆனாலும் சிம்மாசனம் கிடைக்கல. பதவி கிடைச்சிருக்கான கௌரவம் போச்சு. எல்லாரும் மேல உட்கார வச்சுட்டு இவரை மட்டும் கீழே உட்கார சொல்லிட்டாங்க. டேய், இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பண்டிதன் ராமகிருஷ்ணன் தான். ஆமாம் பாபா, அந்த ராமகிருஷ்ணனால தான் எனக்கு கிடைக்க வேண்டிய கௌரவம் எல்லாம் மண்ணோட மண்ணா போயிடுச்சு. தயவு செஞ்சு நீங்க தான் அதுக்கு ஒரு யோசனை சொல்லணும். எல்லார் மேலயும் நான் என்னோட அதிகாரத்தை எப்படி செலுத்துறதுன்னு நீங்க தான் சொல்லணும். பறிச்சுக்கோ. இது இல்ல, உன் அதிகாரத்தை பறிச்சுக்கோ. அதிகாரத்தை பறிச்சுக்கணுமா? நீங்க சொல்றது எனக்கு புரியலையே. நீ யாரு? நான் யாரா? நான் ராஜகுரு தாத்தாச்சாரியார். அது முன்னாடி இப்போ நீ யாரு? யாரு? என்ன குருஜி நீங்க? இப்பதான் நீங்க மகாராஜா தாத்தாச்சாரியார் ராஜா, அதை மறந்துட்டீங்களா? நான் மகாராஜாவாச்சே. மகாராஜா அப்படின்னா எல்லா விதமான சக்திகளும் எல்லா விதமான அதிகாரங்களும் உனக்கு தான் சொந்தம். எந்த அதிகாரம் மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயருக்கு இருந்ததோ அதெல்லாம் இப்போ உன்னோடது. இதை விட தெளிவா உனக்கு என்னால புரிய வைக்க முடியாது. உன்னால எதை வேணாலும் செய்ய முடியும். நான் யாருங்கிறதையும் என் பதவி என்னங்கிறதையும் நான் மறந்தே போயிட்டேன். ஆனா உண்மையிலேயே நான் நினைச்சது எல்லாத்தையும் என்னால பண்ண முடியும். டே கனிமணி, இப்பவே இந்த நிமிஷமே என்னோட உத்தரவு படி பண்டிதன் ராமகிருஷ்ணனுக்கும் மகா மந்திரி திம்மரசுவுக்கும் என்னோட உத்தரவை அனுப்புங்க. அவங்க உடனடியா இங்க வந்தாகணும். இப்பவே உடனடியா வந்தாகணும். என்ன விஷயம் ஆச்சாரியாரே? எங்க 2 பேரையும் உடனடியா உங்க வீட்டுக்கு எதுக்காக வர சொன்னீங்க? உங்க 2 பேரும் இங்க கூப்பிட்டது ஆச்சாரியார் கிடையாது. அப்ப யார் கூப்பிட்டாங்க? நம்மளுடைய தற்காலிக மகாராஜா தாத்தாச்சாரியார் தான் உங்களை இங்க வர சொல்லி உத்தரவிட்டு இருக்காரு. ஓ, ஆம், எங்களுக்கு விஷயம் புரிஞ்சுது. இப்ப நாங்க கேள்வி எழுப்புனது தற்காலிக மகாராஜா கிட்டதான். நம்ம தற்காலிக மகாராஜா எங்களை எதுக்காக இங்க வர சொன்னார்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்க 2 பேரும் ரொம்ப ஆவலோட காத்திருக்கோம். இவர் மகாராஜாங்கிறத மறந்துடாத. இவருக்கு இஷ்டம் இருந்தா கூப்பிடுவாரு, இல்லனா துரத்தி விட்டுருவாரு. இப்ப உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா சிறப்பு ஆலோசகர் அவர்களே? இல்ல நண்பா, எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. அவரு நினைச்சா எங்களை எத்தனை முறை வேணும்னாலும் கூப்பிடலாம். இருந்தாலும் என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நான் உங்களோட மகாராஜாங்கிறத நீங்க ஒத்துக்கிறீங்களா? அப்படின்னா அந்த அதிகாரத்துல நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்டாகும். அதை யாரும் மீறக்கூடாது. எதிர்த்து எந்த கேள்வியும் கேட்க கூடாது. நான் சொல்றதான் கேட்கணும், அதுபடிதான் நடந்துக்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க. என்னோட முதலாவது முடிவு என்னன்னா, நான் மகாராஜாவா இருக்கிற வரைக்கும் நான் என்னோட வீட்டுல இல்ல, அதுக்கு பதிலா அரண்மனையில இருக்க போறேன். ஒரு மகாராஜா எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும். அங்க இருந்து தான் நான் உத்தரவுகளை பிறப்பிக்கணும். ஆனா தற்காலிக மகாராஜா... ஐயோ, என்ன மந்திரியார் இது? தற்காலிக மகாராஜா எச்சரிக்கை செஞ்சதுக்கு அப்புறமும் குறுக்க பேசுறீங்களே. தப்பு தப்பு. தற்காலிக மகாராஜா அடுத்து சொல்லுங்க. எல்லா சலுகைகளும் அதோட ஒரு ராஜாவுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா சேவைகளும் எனக்கும் கிடைச்சாகணும். ஆனா ஆச்சாரியாரே, ஐயோ, கிடைக்கணும் மந்திரியாரே, கிடைச்சுதானே ஆகணும். அதுக்கப்புறம் என்னங்க ஐயா வேணும்? இன்னிலிருந்து மகாராஜா என்னென்ன பணிகளை செய்யறாரோ அது எல்லாத்தையும் நானும் தவறாம செஞ்சாகணும். ஒரு மகாராஜாவோட உத்தரவு முழுமையா நிறைவேறணும்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா இந்த பதவி வேண்டாம். சரி சரி தற்காலிக மகாராஜா. இருந்தாலும் மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயரோட வயசு உங்களை விட குறைவு. அவர் பண்ற பணிகளை உங்களால... நான் தான் மகாராஜா தாத்தாச்சாரியார். நான் சொன்னபடி நடக்கலன்னா கண்டிப்பா அதுக்கான தண்டனை கிடைச்சே தீரும். வேற ஏதாவது உத்தரவு இருந்தாலும் கொடுத்துருங்களே. எனக்கு இப்ப என்ன தோணுது தெரியுமா? நான் இப்ப பேசுனத நீ விளையாட்டா எடுத்துக்கிட்டல்ல? ஐயோ, சிவ 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 சிவா, என்ன இப்படி பேசுறீங்க தற்காலிக மகாராஜா? நான் ஒரு ஆர்வத்துல உங்ககிட்ட சும்மா தான் கேட்டேன். வேற ஏதாவது உத்தரவு இருந்தா தெரிஞ்சுக்கலாமேன்னு. நீங்க என்ன அடிக்கடி பாராட்டிக்கிட்டும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டும் இருக்கணும். வாழ்த்துக்கள் சொல்றது மட்டும் இல்ல, தலைய குனிஞ்சு என் பக்கம் முதுக காட்டாம அப்படியே பின்னாடியே போயிடுங்க.
தற்காலிக மகாராஜா தாத்தாச்சாரியர் அவர்கள் வாழ்க. சொல்லுங்க. தற்காலிக மகாராஜா தாத்தாச்சாரியர் அவர்கள் வாழ்க. தற்காலிக எப்படியா வாழ்த்து சொல்றது? ஏதோ ரகசியம் பேசுற மாதிரி சொல்றீங்க. நல்லா சத்தமா வாழ்த்து சொல்லுங்க. நீங்க சொல்ற வாழ்த்து விஜயநகரம் முழுக்க எதிரொலிக்கணும். நான் சொன்னது புரிஞ்சுதா? மகாராஜா தாத்தாச்சாரியார் அவர்கள் வாழ்க. மகாராஜா தாத்தாச்சாரியார் அவர்கள் வாழ்க. நான் எதுக்கு இப்படி சொல்றேன்? இவங்க தானே சொல்லணும். சொல்லுங்க. சொல்லுங்கப்பா. மகாராஜா தாத்தாச்சாரியார் வாழ்க. மகாராஜா தாத்தாச்சாரியார் மகாராஜா தாத்தாச்சாரியார். இந்த ஆச்சாரியாருக்கு என்னதான் ஆச்சு? பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிறாரு. இவரு போய் நம்ம மகாராஜா கீடாவாரா? புலித்தோலை போத்திக்கிட்டாலும் பூனை புலி ஆகாது. பண்டித் ராமகிருஷ்ணா, ஏன் சிரிக்கிறீங்க? வேற என்ன செய்யறது? என்ன ஒரு மிகப்பெரிய சாஸ்திர வித்வான், ஒரு மிகப்பெரிய குலகுரு குழந்தை மாதிரி நடந்துக்கிறாரு. அப்ப சிரிப்பு வரதானே செய்யும். சொல்ல போனா இதுல நம்ம ஆச்சாரியாரோட தப்பு எதுவுமே இல்ல. இவ்ளோ பெரிய பொறுப்பு கிடைக்கும் போது யாரா இருந்தாலும் மனநிலையில மாற்றம் வரும். இருந்தாலும் பண்டித ராமகிருஷ்ணா, ஐயோ மந்திரியாரே, நீங்க தான் தேவையில்லாம கவலைப்படுறீங்க. ஆச்சாரியார் கேக்குற எல்லா உரிமைகளையும் நாம கொடுக்கறது தான் நியாயம்னு எனக்கு தோணுது. ஆனா அவரு கேட்டதையெல்லாம் எது வரைக்கும் சமாளிக்க போறாருன்னு தான் தெரியல. அதுதான் ரொம்ப வேடிக்கையா இருக்க போகுது. நாளையில இருந்து அரண்மனையில நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. தயாரா இருங்க. பாத்தீங்களா? இவருக்கு மகாராஜாவோட வாழ்க்கை முறை தேவையா? இன்னும் எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க மந்திரியாரே? வாங்க அவரை எழுப்பி விடுவோம். நிறுத்துங்கன்னு சொல்றேன்ல. தற்காலிக மகாராஜா தாத்தாச்சாரியாருக்கு வாழ்க. காலை வணக்கம் தற்காலிக மகாராஜா. இப்ப எதுக்காக தேவையில்லாம இந்த சத்தம்லாம்? எங்களை மன்னிக்கணும் மகாராஜா. மன்னிச்சிருங்க தற்காலிக மகாராஜா. இப்பதானே தூங்கி எழுந்தேன். உங்களுக்கு தான் இது சத்தமா தெரியுது. ஆனா நம்ம மரியாதைக்குரிய மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயர் இந்த வாத்தியங்களை கேட்டதுக்கு அப்புறம் தான் தினமும் கண் முழிச்சு பாரு. அவர் வேணா அப்படி முழிக்கலாம். ஆனா எனக்கு இந்த மாதிரி சத்தத்தை எல்லாம் கேட்டு பழக்கமே இல்ல. இன்னையில இருந்து பழக்கப்படுத்தவங்க தற்காலிக மகாராஜா. இன்னையில இருந்து உங்க வாழ்க்கை முறை இப்படிதான் இருக்க போகுது. அப்புறம் நீங்களும் இதுக்காக தானே ஆசைப்பட்டீங்க. சரி சரி ஒத்துக்கிறேன். இப்ப நான் தான் முழிச்சுக்கிட்டேனே. இந்த சத்தத்தை நிறுத்த சொல்லுங்க. நிறுத்த சொல்லுன்னு. ஓஹோ அப்படிங்களாங்க. இருங்க. தற்காலிக மகாராஜா, தயவு செஞ்சு நீங்க எழுந்து வந்து குளிச்சு தயாராகணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஆமா, நீங்க குளிச்சிட்டு தயாராயிடுங்க. நாங்க அது வரைக்கும் வெளியில காத்திருக்கோம். சரி சரி போங்க. சரிங்க. சரி நீங்க போங்க. வாங்க வாங்க. ஆனந்தம், பரமானந்தம். நீ எப்பவும் இதே மாதிரி என் முன்னாடி பணிவா நடக்கணும் பண்டிதர் ராமகிருஷ்ணா. அதோட உன் நலன் விரும்பி மகா மந்திரியன் தான். இதுக்குத்தானே நான் ஆசைப்பட்டேன். வாழ்த்துக்கள் தாத்தாச்சாரியரே, வாழ்த்துக்கள். என்ன இடம் இது? தற்காலிக மகாராஜா, இத தண்ணீர் சாரல்னு சொல்லுவாங்க. நான் இங்க குளிக்க வந்தேன், தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு இல்ல. ஆனா நம்ம மகாராஜா தினமும் குளிர்ந்த தண்ணியில தானே குளிப்பாரு. இந்த குளிர்காலத்திலயுமா? ஆமா, குளிர்காலத்திலயும் தான். ஏன் அப்படி? தற்காலிக மகாராஜா, குளிர்ந்த நீர்ல குளிக்கிறதால உடம்புல இருக்கிற சோர்வெல்லாம் போயிடும். அது மட்டும் கிடையாது, தூக்கமே வராது. உடலுக்கும் ஆன்மாவுக்கும் பெரிய திருப்தி கிடைக்கும். ராமா, இது என்ன உடைய கொடுத்திருக்கீங்க? என்னோட அரச உடை எங்க? தற்காலிக மகாராஜா, இப்ப நீங்க உடற்பயிற்சி செய்யணுங்க. நீங்க அரச ஆடைகளை போட்டுக்கிட்டு எப்படி செய்ய முடியும்? உடற்பயிற்சியா? இப்ப நான் என்ன பண்ணணும்? 108 சூரிய நமஸ்காரம் பண்ணணும். அப்படியா?
அதை கண்டிப்பா பண்ணி தான் ஆகணுமா? எங்க மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயர் அப்படிதான் செய்வாரு. அப்படியா? அப்போ சரி, 100 சூரிய நமஸ்காரங்களை என்னோட சிஷ்யர்கள் கனிமணி பண்ணுவாங்க, மிச்சத்தை நான் பண்றேன். என்னது குருஜி, நாங்களா? நீங்க எந்த விஷயத்துக்கும் லாயக்கில்லடா. குருஜி மயக்க போட்டுட்டாரு, குருஜி மயக்க போட்டுட்டாரு. எடுத்துருங்க குருஜி, எழுந்துருங்க. அப்படிதான், சீக்கிரமா எழுந்துருங்க குருஜி, எழுந்துருங்க. போதும், இதுக்கு மேல முடியாது. இப்ப நான் என்னோட படுக்கை இறக்கி போறேன். ஆனா தற்காலிக மகாராஜா இன்னும் வால் சண்டைக்கான பயிற்சி எடுக்கணுமே. போதும் பண்டித ராமகிருஷ்ணா, போதும். என் உடம்புல கொஞ்சம் கூட சக்தியே இல்லை. ஒன்று பண்ணுங்க, மல்யுத்தம் இருந்தா அதையும் செய்ய வைங்க. அப்படியே என்ன தூக்கிட்டு போய் சவக்குழியில படுக்க வச்சிருங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.